இருப்பேனா நான் வந்து 2009 ஒரு வாட்டி குரு மகாராஜுக்கு சில கேள்விகள் கேட்டேன். இமெயிலில் அவர் அதுக்கு பதில் கொடுத்தாங்க. 30 ஆகஸ்ட் 2009ಗೆ குருதேவ் காலம் 8:13 என்னாக இந்த பதில்கள் வந்தது. முதலாவது கேள்வி, சேவை சொன்னால் என்ன? குருதேவ் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. சேவை சொன்னால் நம்ம யாருக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு திருப்தி பண்ணுறது. உதாரணமாக, ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு கோடை காலம் வெயிலில் வருவாங்க. கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்கறது கொஞ்சம் தண்ணி. நம்ம புத்தியை நம்ம உபயோகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சூடான பால் கொடுப்போம், தண்ணி கொடுக்காம. நம்ம ஒரு டைப்பு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு சேவை சொல்லக்கூடாது. என்ன சொன்னால், நம்ம வந்தவங்களுக்கு திருப்தி பண்ண முடியல, அவங்களுக்கு தனி தேவை இருந்தது. அடுத்த கேள்வி, வைஷ்ணவ சேவா சொன்னா என்ன? குருதேவ் சொல்லிட்டு இருக்காரு, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது சொன்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணணும். விசேஷமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் யார் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். சில நரோத்தம் தாஸ் டாக்கூர் மகாஷய் ஒரு கீர்த்தனில் ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காரு, வைஷ்ணவர் புகழ்ச்சி பார்த்து. தோமார ஹிருதய சதஹ கோவிந்த விஸ்ராம் கோவிந்த கோஹே நமோர வைஷ்ணவ பிரான். தோமார சொன்னால் இங்கே வைஷ்ணவர் இதயத்தில் கோவிந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எப்பவுமே வாசம் பண்ணிட்டு இருக்காரு. நித்தியமாக ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, விஸ்ராம். அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, கோவிந்த கோஹினம் ஒரு வைஷ்ணவ பிரான். கோவிந்தன் சொல்லிட்டு இருக்கான், வைஷ்ணவர் எனக்கு உயிர் போல சரி. இப்போ வைஷ்ணவர் யார் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்வி நான் கேட்டது, அந்த மாதிரி வைஷ்ணவருக்கு எப்படி சேவை செய்கிறது? அதுக்கு பதில் குருதேவ் சொல்லிட்டு இருக்காரு, வைஷ்ணவருக்கு திருப்தி பண்ணுறதுக்கு முதல்ல வைஷ்ணவர ஸ்வபாவம் புரியணும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அது அவருக்கு ஸ்வபாவம் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அந்த சுத்தமான வைஷ்ணவருக்கு திருப்தி ஆகணும். வைஷ்ணவருக்கு ஸ்வபாவம் வேறு எல்லா வைஷ்ணவருக்கு மதிப்பு கொடுக்கறது, யாருக்குமே நிந்தா பண்ணாமல் இருக்கிறது, எப்போவுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுறது. இப்போ இந்த 3லே கூட முக்கியமானது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யுது. இப்போது நம்ம சரியான முறையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திர சரியான முறையில் சொன்னால் அபராதம் இல்லாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்தால் நமக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறதுக்கு தகுதி கிடைக்கும். அப்போது முதல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சரியாக ஜபம் பண்ணுறது, அபராதம் இல்லாமல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்மீக சேவை கிருஷ்ணர் வைஷ்ணவர் சேவை கிடைக்கணும், அந்த பாவம் வச்சு பண்ணுறது. பௌத்திகா பற்றுதல் ஆசைகளை விட்டுட்டு. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், பௌத்திக வாழ்க்கை ஆத்மீக வாழ்க்கை இது ரெண்டு என்ன சொல்லி? இப்போ முதல்ல சில குருதேவ் பௌத்திக வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது, உதாரணம் பௌத்திக வாழ்க்கை என்ன சொல்லிட்டு இருக்காரு. பௌத்திக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, ஸ்திரம் கிடையாது, எப்போவுமே மாறிட்டு இருக்கும், துன்பம் துக்கம் கொடுக்கும். எப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் புலன் திருப்தி சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி வாழ்வாரோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு பௌத்திக வாழ்க்கை சொல்லுவோம். இப்போ சமுதாயத்தில் பார்த்துட்டு இருக்கோம், மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு வேண்டி ஒரு பெரிய வீடு, நல்ல சுகம் இருக்கணும் அந்த வீட்டில் கூட, அந்த மாதிரி வீடு
ஒரு ரொம்ப மதிப்பு, விலை உள்ள காரு, பேங்க்ல நிறைய பைசா, சொத்து, ஒரு அழகான மனைவி, இல்லை நல்ல கணவன், இதெல்லாம் பௌத்திக பொருள்கள். இதெல்லாம் ஒரு நாளில் ஒரு நாள் மாறும். அது மாறும்போது நமக்கு துன்பம், துக்கம் கொடுக்கும். நமக்கு நம்ம என்ன விரும்பிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் அது எல்லாமே கிடைக்காது. ரெண்டாவது ஆத்மீக வாழ்க்கை. முதல்ல நம்ம புரியணும் நம்ம யார் சொல்லி. நம்ம ஒரு ஜீவன், ஒரு ஆத்மாவோ. இது பரமாத்மா, பகவானுக்கு சேர்ந்தது. இந்த பௌத்திக உலகத்துக்கு உள்ள சுவாவம் எப்போவுமே கீழே உள்ளவனு மேலே உள்ளவங்களுக்கு சேவை செய்யணும். நம்ம கீழே உள்ள நிலைமையில் இருக்கோம். நம்ம எப்போ உயர்ந்தவங்களுக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணுவோம் சொன்னால், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதை, புராணங்கள் இதில் சொல்லியிருக்கு நம்ம முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு சொல்லி. நம்ம எப்போ முழு முதல் கடவுளுக்கு திருப்தி பண்ண முயற்சி பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொண்டு வருவோம். அதே ஆத்மீக வாழ்க்கை. நமக்கு வேத புராணங்களை சொல்லிகிட்டு இருக்கு, நம்ம முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு ஆத்மீக குரு இல்லை ஒரு உயர்ந்த சாது எப்படி சொல்லுவாங்க அப்படி சேவை செய்யணும்னு சொல்லி. சேவையில் கபட்டம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பணிவு வச்சு பொறுமை வச்சு சேவை பண்ணணும். நம்ம ஆத்மீக குரு இல்லை உண்மையான சாது நமக்கு எப்போவுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணுறதுக்கு இது சொல்லுவாங்க, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கஷ்டமான பௌத்திக சம்சாரத்தில் விடுதலை வாங்கிறதுக்கு நம்ம ஆத்மீக குரு இல்லை சாது சொன்ன பாதையில் இங்கே கூட நம்ம பகவான் ராதாகிருஷ்ணருக்கு லீலைகளை நினைக்கிறது, சேவிக்கிறது. அதே போல் நமக்கு நோக்கம் கோலோக பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை. அப்படி நம்ம பண்ணால் அது நம்ம ஆத்மீக வாழ்க்கை வாழ்விட்டு இருக்கோம். இங்கே முதல்ல இங்கே இந்த அடுத்த கேள்வி நான் கேட்டது, பௌத்திக வாழ்க்கை ஆத்மீக வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்குது? பதில் கொடுத்துட்ருக்காரு ஸ்ரீலா குருதேவ். பௌத்திக வாழ்க்கைக்கு சுபாவமே மெல்ல மெல்லமாக நமக்கு துன்பம், துக்கத்தில் கொண்டு போகும். ஆத்மீக வாழ்க்கைக்கு சுபாவமே நமக்கு மெல்ல மெல்லமாக ஆனந்தம் பக்கம் கொண்டு போகும். ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு ரெண்டு ஒரே போல இருக்கலாம். தொடக்கத்தில் எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது, கடைசியாக எது நமக்கு துன்பம் கொடுக்குது, துக்கம், அது பௌத்திகம். ஆத்மீக வாழ்க்கை தொடக்கத்தில் கஷ்டமாக இருக்கலாம், துக்கம் கொடுத்துட்டு இருக்க, அப்படி இருக்கலாம். பட் அது கடைசியாக நமக்கு நித்திய ஆனந்தம் கொடுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னார் குருதேவ். ஒருத்தருக்கு ஒரு அழகான மனைவி, குழந்தைகள், நல்ல குழந்தைகள். அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நல்ல மனைவி, நல்ல சுபாவம் உள்ள குழந்தைகள். திடீர்னு வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை எப்படி வருச்சுன்னா, மனைவிக்கு கேன்சர் இறந்து போயிடுவான். இப்போது குழந்தைகளுக்கு கூட பைத்தியம் பிடிச்ச போல ஆகிடும், அம்மா போயாச்சு சொல்லி. அப்போது தொடக்கத்துலேயே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்து, பட் கடைசியாக மிகப்பெரிய துன்பம், கஷ்டம் கொடுத்துருக்கு. இதுதான் பௌத்திக வாழ்க்கை. ஆத்மீக வாழ்க்கை பார்த்துட்டு இருக்கோம். தொடக்கத்தில் ஒரு பக்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அப்படி இருக்கலாம். நம்ம என்ன ஐதிகம் பார்த்தா பிரகலாத் மகாராஜுக்கு பார்க்கலாம். அவர் ஆத்மீக வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டங்கள் வருது. அவர் அப்பாவை கடத்திட்டு இருக்காரு, ஹிரண்யகசிப்பு பிரகலாத் மகாராஜுக்கு கொல்றதுக்கு வேறு விதமாக முயற்சி பண்ணாங்க. சூடான எண்ணெயில் போட்டார் அவருக்கு.
மலையில் கீழே தூக்கி விட்டார், கடலில் போட்டார். கடல் மத்து யானைகள் காலில் போட்டாங்க, விஷமுள்ள பாம்புகள் கிட்ட விட்டாங்க. எப்பவுமே பகவான் ஸ்ரீலா பிரகலாத் மகாராஜை காப்பாற்றி விட்டாங்க. இப்படி பகவான் நரசிம்மதேவராய் வந்து ಹಿರಣ್ಯಕಶಿಪುಗೆ ಕೂಡ கொன்னார். ಹಿರಣ್ಯಕಶಿಪು பௌத்திக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமை சந்தோஷம் வாழ்வன்னு முயற்சி பண்ணால் கடைசியாக துன்பம் துக்கத்தில் போனான். பிரகலாத் மகாராஜ் பகவான் நாமம் சரணம் எடுத்துட்டு பகவான் கருணை அவருக்கு கிடச்சது. இதுதான் ஆத்மீக வாழ்க்கை. இப்படி நான் கேட்ட கேள்விகளுக்கு குரு மகாராஜ் பதில் கொடுத்தாங்க. எல்லோரும் கூட இது பண்ணலாம். இனி கொஞ்சம் இருக்குது, நாளே அடுத்த எப்போ டைம் கிடைக்குமோ அதுக்கு பார்த்து கூட ரெக்கார்டிங் பண்ணுவேன். ஹரி போல் தான்